ஸோ கடகமும் மகரமும் இணையும் போது எப்படி இருக்க போகுது? இந்த அன்பு காதல் விஷயங்கள்ல வார்த்தை என்பது குறைவாக இருக்கும், அக்கறை என்பது அதிகமாக இருக்கும். இவங்களுக்கு ஏற்படக்கூடிய வறுமையையும் காட்டுறது இல்லை, இவங்களுக்கு ஏற்படக்கூடிய கவலையையும் காட்டுறது இல்லை. வேற யாராவது குள்ள நரிகள் உள்ள வந்தா மட்டும்தான் உங்க வாழ்க்கையில பிரச்சனை வருமே தவிர அவர்களால பிரச்சனை வந்துச்சுன்னு ஒருபோதும் இருக்காது. இப்படி குள்ளநரிகளால பிரச்சனைகள் வருதுன்னா யாரால வரும்? எந்த ரூபத்துல சார் வரும்? இவங்களுடைய வளர்ச்சி பொறுத்துக்காத சொந்த பந்தங்களால வரும். இந்த சாபலன்களும் லக்ன அமைப்பையும் பொறுத்து தான் இணைக்கணுமே தவிர நேரடியா நான் கடகராசி, நேரடியா நான் மகர ராசி. இவங்களோட லைஃபை ஒரு ஒன் லைன்ல சொல்லணும்னா என்ன சொல்றீங்க? கடகம் மகரம் இவங்களோட கஷ்டத்துக்கு வந்து எந்த இறை வழிபாடு அவங்க மேற்கொள்ளணும்? எந்த ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடியும் பக்கத்துல இருக்கக்கூடிய வணக்கம் சார். வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. ஸோ ஒவ்வொரு ராசிக்காரங்களும் ஒரு ராசிக்காரங்களோட சேரும்போது என்னென்ன மாற்றங்கள் வந்து அவங்க வாழ்க்கையில ஏற்படுது? ஸோ இந்த ராசிக்காரங்களுக்குலாம் பயங்கர பர்ஃபெக்டா இருக்குப்பா, இந்த ராசிக்காரங்களோடலாம் கொஞ்சம் ஸ்மாரா இருக்கு, இது எல்லாமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில கடகம் சீரியஸ் காம்பினேஷன். ஸோ கடகமும் மகரமும் இணையும் போது எப்படி இருக்க போகுது? ஏன்னா ஒரு பக்கம் வந்து அன்புக்கு உறுதியா இருக்கக்கூடிய நம்மளுடைய கடகராசி, இன்னொரு பக்கம் பொறுப்பா நம்மளுடைய சனி பகவானுடைய அம்சம் பெற்ற மகர ராசி. ஸோ சந்திரனும் சனியும் சேரும் போது எப்படி இருப்பாங்க? அதாவது நீங்க சொல்ற மாதிரி கடகராசிக்காரர்களை பொறுத்தவரையும் அன்பு, அந்த அன்புக்கு என்ன சொன்னீங்க, உறுதுணையாக இருப்பார்கள் அப்படின்னு சொன்னீங்க. எங்களுக்கு யாரும் துணையா இருக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் மகரமும் கடகமும் சேரும் பொழுது. அதுக்குன்னு மகர ராசியும் கடகராசிக்காரர்களும் இணைக்கக்கூடிய அந்த பந்தங்கிறது ஒரு பொறுப்பு, ஒரு பொறுமைசாலிகள், உழைக்கக்கூடிய மக்கள், அந்த உழைப்பால தன்னுடைய குடும்பத்தை உச்சத்துக்கு எடுத்துட்டு வரணும்னு சொல்லக்கூடிய நிலைத்தன்மை கொண்டவர்கள் மகர ராசிக்காரர்கள். கடகராசிக்காரர்களை பொறுத்தவரையும் உழைப்பு, பணம் இதெல்லாம் அதுக்கு அடுத்த வட்டி தான். குடும்பம், அந்த பாசம் எல்லாத்துக்குள்ளேயும் ஒன்றா நல்லபடியாக இருக்கிறோமா, சந்தோஷமாக இருக்கிறோமா, மகிழ்ச்சியாக இருக்கிறோமா அப்படின்னு ஒரு நினைப்பு. ஆனால் அந்த ராசிநாதன் சந்திரனுக்கும் சனி பகவானுக்கும் ஒரு வித பகைத்தன்மை உண்டு. கிரக அமைப்பில் பார்க்கும்போது ரெண்டு எதிரெதிர் துருவ அமைப்புகளாக இருந்தாலும் சரி, ரெண்டும் சேர்ந்து இருந்தாலும் சரி, அதை ஜோதிடத்தில் புணர்ப்பு தோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறை தரித்து மனம் சுழித்து வாழ்க்கை அனுபவிக்கும். ரெண்டு ராசியும் சேரும்போது சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். என்னைக்கு கையை பிடிச்சி கல்யாணம்னு முடிச்சோமோ அன்னையில இருந்து உழைச்சிக்கிட்டே இருக்கோம். வாழ்க்கையில் அடுத்தபடிக்கு எங்களால் போகவே முடியல. ஜான் ஏறுனா முளம் வலுக்குதுங்க. எங்களுக்கும் பிள்ளைய பெருசாகி போச்சு, அதுகளுக்கு ஒரு நல்லது கெட்டது செய்யலான்னு பார்த்தோம்னா எங்களுக்கு நிறைய தடைகள் வந்துக்கிட்டே இருக்கு, போராட்டமாகவே இருக்கு வாழ்க்கையில். சொந்த பந்தம்லாம் எந்த இடத்துலையும் நிம்மதியே இல்லை. எங்கள் ரெண்டு பேருக்கும் பொருத்தமே இருக்குதா இல்லையான்னு பாருங்க. எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே ஒரு சண்டை இல்லைங்க. அவருக்கு ஹார்ட் ஒர்க்கர், கடுமையாக உழைக்கிறாங்க. அல்லது ஒரு பெண்மணியாக மகர ராசிக்காரர்கள் இருந்தால் கூட ஏதோ தன்னால் முடிஞ்ச ஒரு டெய்லரிங் வழியோ அவங்களுக்கு என்ன தெரியுமோ அதை வந்து உழைப்பு, ஓய்வு எடுக்க விரும்ப மாட்டாங்க. அதை உழைச்சிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். கடகராசிக்காரங்களும் ஒரு பாசம் எப்படி தெரியுங்களா, நல்ல உழைக்கிற ஆளுங்க. எங்கள் வீட்டுக்காரம்மா எனக்கு எல்லா நேரத்துலையும் சப்போர்ட்டாக இருக்குங்க. கையில் காசு இல்லைனாலும் எங்கேருந்து தான் வச்சுருப்பாங்கன்னு தெரியாது, எடுத்து கொண்டாந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்களா இருப்பாங்க. ஆண் பெண்ணாக இருந்தால் இவர்களுடைய கஷ்டத்திற்கு ஒருத்தர் உதவக்கூடிய நபராக இருப்பார். ஏன்னா இவங்க உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க, அவங்க உழைக்கிறதுக்கு மரியாதை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. முன்னேற்றம், வாழ்க்கையில் முன்னேற்றம் வேணும்ல. இத்தனைக்கும் கடகராசிக்கும் மகர ராசிக்கும் 7வது ராசின்னு சொல்கிறாங்க. ஆனால் திருமண பொருத்தம் பார்க்கும்போது ராசி அதிபதி ஒத்து வராதுங்க. இது சந்திரன், இது சனிங்க, ரெண்டும் ஒன்று வேகம்ங்க. சந்திரனுடைய மனம், எண்ணம், ஓட்டங்கள் எல்லாம் வேகம், அதுவும் சரராசி தான். மகரத்தினுடைய எண்ணம், உழைப்பு எல்லாம் வேகம், அதுவும் சரராசி தான். ஆனால் நிறைய அந்த ரெண்டு ராசிக்காரர்கள் இணையும் பொழுது அந்த காதல், அதுவே 1008 தடைகள், அதுக்கப்புறம் கல்யாணம், அது 1008 தடை, வாழ்க்கை பந்தம், அடுத்த கட்ட முயற்சி அப்படின்னு சொல்லும்போது இந்த தடைகளெல்லாம் மீறி ஜெயிச்சு வாழ்க்கையில உச்சம் தொடுறாங்களா அல்லது தடைகள்லயே மனசு உடைஞ்சு போயிடுறாங்களா அப்படிங்கிறதா இவங்க கதையினுடைய சுவாரஸ்யமே. பல தடைகளை வந்து தாண்டி இவங்களோட வாழ்க்கை வந்து சுவாரஸ்யமா இருக்கும்னு சொல்லியிருக்கீங்க இந்த கடகம் மகரம் காம்பினேஷன். அப்போ ஸோ தடைகள் வருதுன்னா கண்டிப்பா அந்த ஒரு அன்பு இருக்கிறதுல தானே சார் சண்டை அதிகமாக போட முடியும். ஸோ இந்த தடைகளாக தாண்டி வரக்கூடிய அன்பு எந்த அளவுக்கு இருந்திருக்கும்? ஸோ அந்த அன்புன்னும் போது இவங்க நட்பா இருக்கட்டும், காதலா இருக்கட்டும், எப்படி ஆரம்பிக்கும் சார்? கடகம் மகரம் அவர்களுடைய காதல் அன்பு விஷயங்கள்ல நட்பு, பிறகு காதல் அப்படின்னு வச்சுக்கோமே. இந்த அன்பு காதல் விஷயங்கள்ல வார்த்தை என்பது குறைவாக இருக்கும், அக்கறை என்பது அதிகமாக இருக்கும். கடகம் எடுப்புல பாசத்தை காட்டிடுவாங்க. ஆனால் மகரம் வந்து கொஞ்சம் பொறுமையை காட்டுவாங்க, பொறுப்பாக இருந்துக்குருவாங்க. கடகராசிக்காரர்கள் அவங்க இருக்கக்கூடிய பொறுப்பே இவர்களுக்கு ரொம்ப பிடித்தமானதாக இருக்கும். மகர ராசிக்காரர்கள் நடந்துக்கக்கூடிய அந்த பொறுப்பாக இருந்துக்கிறது, எல்லா விஷயத்துலையுமே ஒரு பொறுப்பாக அப்படியே இருக்கிறது அந்த கடகத்துக்கு ரொம்ப பிடிக்கும். கடகம் விரும்புவதே அந்த குடும்பத்துக்குள்ளே அப்படியே பொறுப்பாக இருக்கணுங்க, கடமையில் கரெக்டாக இருக்கணுங்க அப்படின்னு கடகராசிக்காரங்க விரும்புவாங்க. எது எப்படி இருக்குதோ இல்லையோ
நம்ம வீட்டில் வந்து ஒரு அன்பு பாசம் குறைவில்லாமல் இருக்கணும் அப்படின்னு கடகராசிக்காரங்க நினைப்பாங்க. அதனால பாசத்தை டக்குன்னு உடனே கொடுப்பாங்க. மகர ராசிக்காரர்கள் அதை எடுத்துக்கொள்வதில் தாமதப்படுத்துவார்கள், செயலில் காட்டிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் கடகராசிக்காரவங்க மனசார அந்த செயலை ஏற்றுக்குருவாங்க. ஆக இவர்களுடைய அன்பு பாசம் காதல் என்பது மெதுவாக ஆரம்பித்தாலும் கூட, கடகம் வேகமாக தன் அன்பை கொடுத்தாலும் கூட, மகரம் மெதுவாக அந்த அன்பை எடுத்துக்கொண்டாலும் கூட, உள்ள வந்ததுக்கு அப்புறம் இணைப்பு ஏற்பட்டதுக்கு அப்புறம் கடகத்தை விட்டு மகரம் கடந்து போகவே முடியாது. அப்படி கடந்து போக வேண்டும் என்று நினைத்தால் இறந்து போக வேண்டும் என்றுதான் நினைப்பார்களே தவிர ஒருபோதும் இழந்து போக மாட்டேன் என்று கடகராசிக்காரவங்களை மகர ராசிக்காரவங்க கண்டிப்பா சொல்லுவாங்க. இந்த பந்தத்தை வேற யாராவது குள்ள நரிகள் உள்ள வந்தா மட்டும்தான் உங்க வாழ்க்கையில பிரச்சனை வருமே தவிர அவர்களால பிரச்சனை வந்துச்சுன்னு ஒருபோதும் இருக்காது. கடகத்துக்கும் மகரத்துக்கும் இடையில வந்து அவங்களால பிரச்சனை இல்லைங்க, அந்த குள்ள நரிகள்னு சொன்னீங்க சார். ஏன்னா நிறைய பேர் வாழ்க்கையில வந்து இந்த ஒரு சிலரால வந்து பிரச்சனை சின்னதா ஆரம்பிச்சு பெருசாகிறதும் உண்டு. இப்படி குள்ள நரிகளால பிரச்சனைகள் வருதுன்னா யாரால வரும், எந்த ரூபத்துல சார் வரும்? இவங்களுடைய வளர்ச்சி பொறுத்துக்காத சொந்த பந்தங்களால வரும். மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரையும் ஒரு கட்டத்துல கஷ்டப்பட்டாலும் கூட அதை வந்து அப்படியே அதை தாங்கிக்கிட்டு அந்த உழைப்பை கொடுத்து 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 பல நாள் உழைப்பு ஒரு நாள் நிச்சயமாக வெகுமதியாக அவர்களுக்கு வந்தே தீரும். கடகராசிக்காரர்களை பொறுத்தவரையும் அவர்கிட்ட காசு இருந்துச்சு, பணம் இருந்துச்சு, நல்லா உழைக்கக்கூடிய தெம்பு இருந்துச்சு, அதனால அதுக்கு ஒரு பாசம். இப்போ காசு இல்லை, பணம் இல்லை, உழைக்கிறதுக்கு தெம்பு இல்லை, நோய்வாய்ப்பட்டாங்க, அது மனைவியோ கணவனோ, அதுக்காக ஒரு பாசம் அப்படின்னு நடிக்க தெரியாது. காசு இருந்தாலும் பணம் இருந்தாலும் பகை இருந்தாலும் எத்துணை இருந்தாலும் விட்டுட்டே போகக்கூடிய நிலையில் இருந்தாலும் கூட கடகராசிக்காரவங்க தன்னுடைய அன்புல ஒரு இம்மி அளவு தன்னுடைய சுயநலத்துக்காக அவங்க நடந்துக்க மாட்டாங்க. அவன்கிட்ட உடல்நிலை சரியில்லையா, சரி பாசம் காட்டும். காசு இல்லையா, சரி கொடுத்து உதவும். கடமையில கடனா, சரி அட்ஜஸ்ட் பண்ணி தட்டி கொடுப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பந்தம் பார்ப்பவர்கள் கண்ணிலே பொறாமையாக மாறுது. நீ சப்போர்ட் பண்ற, வாங்குற கடனுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ற, உங்களுக்குள்ள நடக்கக்கூடிய சண்டையை வெளியில சொல்ல மாட்டேங்கிறீங்க. கடகம் எவ்வளவு பிரச்சனையாக வந்தாலும் கூட மனசுக்குள்ள அமைதியா இருப்பாங்க. மகர ராசிக்காரர்களும் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் கூட கடகத்தோடு சேரும்போது கோபத்தை அடக்கி கொண்டு இருப்பார்கள். இவங்களுடைய சண்டை வெளியில தெரியலையே, இவங்க 4 பேர் முன்னாடி வந்து நாரலையே, கோர்ட்டு கேஸ் வழக்குன்னு போகலையே, எவ்வளவுதான் பிரச்சனை இருந்தாலும் சோடிச்சுக்கிட்டு நிற்கிறாங்க, இன்னவரை தாங்கி நிற்கிறாங்க. அழிஞ்சிட்டான்னு நினைச்சான், திரும்ப உழைக்க போறான், உடஞ்சிருச்சுன்னு நினைச்சான், திரும்ப பாசமா இருக்காங்க, எப்படின்னு தெரியலையேங்கிற குள்ள நரிகளால மகர ராசிக்காரர்களுக்கும் கடகராசிக்காரர்களுக்கும் உறவுகளால் நிறைய பிரச்சனை வரும். ஏன்னு சொன்னா இவங்களுக்கு ஏற்படக்கூடிய வறுமையும் காட்டுறது இல்லை, இவங்களுக்கு ஏற்படக்கூடிய கவலையையும் காட்டுறது இல்லை. அதனால அடுத்தவர்கள் கண்பட்டு இவர்கள் வாழ்க்கையில நிச்சயமா பிரச்சனை வரும். ஸோ கடகமும் மகரமும் தன்னோட வறுமை அந்த கஷ்டத்தை கூட காட்டிக்கொள்ளாத அளவுக்கு, அதாவது கண்ணு படுற அளவுக்கு வாழ்றாங்கனாலே பயங்கர ப்ளஸ்ஸாக தான் போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்படி மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய ராசி டைரக்டாவே அவங்க திருமண வாழ்க்கைக்கு இணையலாமா சார்? அங்கேதான தமாசையை கடவுள் வச்சிருக்கிறாரு. கடகம் என்பது நீர் ராசி அப்படின்னு சொல்றோம், மகரம் என்பது நில ராசி அப்படின்னு சொல்றோம், நிலத்தத்துவ ராசி அப்படின்னு சொல்றோம். நீர் பட்டா நிலம் நனையும் இல்லைங்க, மழை தண்ணி பட்டா மண் வாசனை படும் இல்லைங்க. அந்த காஞ்ச நிலத்துக்கு கடகத்தினுடைய கண்ணீர் ஆறுதல், அவர்களுடைய பாசம் என்பது அந்த உழுது போட்ட நிலம் மாதிரி கலகலன்னு இருக்கும். ஆனால் வெள்ளாமை விளையணும்னு சொன்னால் அதே மழை கனமாக பெஞ்சிடக்கூடாது இல்லையா? அதனால அந்த தண்ணீரை தாங்கும் நிலம் போல மகர ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்களுடைய கண்ணீரை தாங்கும் நிலமாக இருந்தால் வாழ்க்கைங்கிறது வசந்தமாக இருக்கும். ஆனால் விதி என்ன பண்ணும், அங்கேதான் நட்சத்திரங்களுக்குள்ள வந்து விளையாடும். கடகத்தில் இருக்கக்கூடிய பூச நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரமும் மகரத்தில் இருக்கக்கூடிய திருவோண நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரத்துக்குள்ள தசா பொருத்தங்கள்னு ஒன்று இருக்கு. இங்கே நடக்கக்கூடிய தசாபலன்கள், அங்கே நடக்கக்கூடிய தசாபலன்கள் லக்கணத்தின் அடிப்படையில் இவர்கள் இருக்கக்கூடிய நிலைகளை பொறுத்து இவங்க வாழ்க்கையில வறட்சியும் ஏற்படலாம், தண்ணியே இல்லாத தரிசு நிலம் போல் வாழ்க்கை காயலாம். அதே போல இவங்க வாழ்க்கைக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனைகள் உள்ள வரலாம். அதெல்லாம் எதை வச்சு சொல்றோம் அப்படின்னா தசாபலன்களும் லக்ன அமைப்பையும் பொறுத்து தான் இணைக்கணுமே தவிர நேரடியாக நான் கடகராசி, நேரடியாக நான் மகர ராசி அப்படின்ற ஒரு இணைப்பு பந்தங்கிறது முழுமை பெறாது. கடகமுன்ற நீர் ராசியும் மகரன்ற இந்த நிலம் ராசியும் இணையும் பொழுது அந்த நிலம் வந்து மண் வாசனை வீசக்கூடிய நிலமா இருக்க வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. சப்போஸ் அது ஒரு வறட்சியான நிலம், நீங்க சொன்ன மாதிரி அப்பப்போ அந்த வறண்ட பகுதியா இருக்கும்னு சொன்னீங்களா சார், வறட்சியான நிலமா இருக்கும் பொழுது அவங்க அந்த பிரச்சனைகளெல்லாம் சரி செய்யறதுக்கு என்னென்ன இறை வழிபாடு மேற்கொள்ளணும்? நேரா வர்ண பகவான்கிட்ட போயிட வேண்டியதான். என்ன காரணம் அப்படின்னா கடகம் என்பது அன்பை தரும், மகரம் என்பது பாதுகாப்பை தரும். 2 ராசிக்குள்ளையும் இருக்கக்கூடிய அற்புதமான காம்போ. ஆர்ப்பாட்டம் இல்லை, ஆர்ப்பரிப்பு இல்லை, சத்தம் இல்லை,
ஆனால் உடையாத உண்மையான ஒரு உறவு. அதை எத்தனை கடகராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் உணர்ந்திருப்பாங்க தெரியுங்களா? எங்க வாழ்க்கையில கஷ்டம் வரும்போதும் வெளியில சொல்லுங்க, நஷ்டம் வரும்போதும் வெளியில சொல்லலைங்க, பகை வரும்போதும் வெளியில சொல்லலைங்க. அவ்வளவும் தாங்கி பிடித்த நீரை எப்படி நிலம் தாங்குதோ அவ்வளவு விஷயங்களையும் தாங்கி கொண்டு பொறுத்து கொண்டு என் பிள்ளைகளுக்காக வாழ்ந்தோம் என்று அற்புதமான ஒரு பந்தம், உடையாத ஒரு பந்தம், உறுதியான ஒரு பந்தம். ஒரு விஷயம், கடகத்தினுடைய எல்லா உணர்ச்சிகளுக்கும், கடகத்தினுடைய எல்லா பாசத்திற்கும் மகரம் தன்னுடைய பொறுப்புகளை சுமக்கக்கூடிய நிலையில நிக்கணும். அந்த பொறுப்புகளை மகரம் சுமப்பதுக்கு மறந்தால், அவர்களுக்கு சுமையாக கருதினால் கடகமும் மகரமும் நிலைத்து வாழ்வது கடினம். அதே போல மகரம் பொறுத்துக்குதே அப்படிங்கிறதுக்காக கடகம் எவ்வளவுதான் அவர்கள் மேல அன்பு பாசமாக இருந்தாலும் கூட சில நிலைகள்ல, அது சனி பகவானுடைய ராசி, இது சந்திரனுடைய ராசி, மன சஞ்சலம், கருத்து வேறுபாடுகள் வரும் பொழுது கருதி கொள்ளாமல் வாழ்ந்தா வாழ்க்கை சிறப்பா இருக்கும். கடகமும் மகரமும் இணைக்கலாம். வறண்ட நிலத்துக்கு நம்மளுடைய வர்ண பகவான் உதவி பண்ற மாதிரி கடகம் மகரம் இவங்களோட கஷ்டத்துக்கு எந்த இறை வழிபாடு அவங்க மேற்கொள்ளணும்? சிவபெருமானுடைய வழிபாடு கடகராசிக்காரர்களுக்கும் மகர ராசிக்காரர்களுக்கும் ஒரு காய்ந்த நிலத்திற்கு ஒரு மழைத்துளி எப்படி வாசனையை தருதோ, கடகங்கிற அந்த மகரங்கிற இணைப்புல ஏற்படக்கூடிய அத்துணை கஷ்டங்களுக்கும் இவங்க வாழ்க்கையில எல்லா வசந்தமும் ஏற்படுவதற்கு சிவ வழிபாடு என்பது இவருடைய வாழ்க்கையில மிக மிக சிறப்பு. கடகராசிக்காரர்களும் மகர ராசிக்காரர்களும் தொழில் ரீதியா, குடும்ப ரீதியா, காதல் ரீதியா, நட்பு ரீதியா, தன்னுடைய வாழ்க்கை பந்த ரீதியா எந்த ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடியும் பக்கத்துல இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய கோயில்ல போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் வரும். ஆரம்பத்துல சொன்ன மாதிரி ஒரு அற்புதமான காம்பினேஷன் தான் நம்முடைய கடகம் மகரம் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இவங்களோட லைஃபை ஒரு ஒன் லைன்ல சொல்லணும்னா என்ன சொல்வீங்க? கடகராசிக்காரர்கள் மனம் திறந்து பேசுவார்கள், மகர ராசிக்காரர்கள் மனம் உவந்து உழைப்பார்கள். ரெண்டு பேரும் சமநிலையா இருக்கணும், குடும்பத்திற்கும் நேரம் வேணும். அப்படி இருந்தா வாழ்க்கை சிறப்பா இருக்கும். கடகம் மகரம் இவங்களோட காம்பினேஷன் நம்ம பார்த்தோம். கண்டிப்பா வீட்டில் ஒரு உழைக்கிற ஆள் இருக்கும்போது குடும்பத்தோடய நேரம் ஸ்பெண்ட் பண்ணா எல்லாமே சரியாயிருன்றதை சொல்லியிருக்கீங்க. ஸோ அவங்களோட காம்பினேஷன் நமக்கு எப்படி இருக்கும், எந்தெந்த இடத்துல சண்டைகள் வருது, அது எப்படி அழகா சரி செய்யணும், அதுக்கான சிவ வழிபாடோட ரொம்ப சூப்பரா நம்ம முடிச்சிருக்கோம். ஸோ அடுத்ததாக கடகம் கும்பம் நம்ம பார்க்க இருக்கோம் சார். நன்றி. நன்றி. குரு வாழ்க, குருவே துணை.